2009ஆம் ஆண்டின் இறுதி போர்க்கால பகுதியில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை அழைத்துச் செல்வதற்காக அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல் ஒன்று வந்து சர்வதேச கடற்பரப்பில் தரித்து நின்றது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கின்றார் விமல் வீரவன்ச. அந்த செய்தி உட்பட பல செய்திகளை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய விமல் வீரவன்ச அவர்கள் முக்கியமான பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அவற்றிலே சில கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிலே மிக முக்கியமானது, தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை காப்பாற்றி அவரை தங்களுடன் அழைத்துச் செல்வதற்காக அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல் ஒன்று வந்து சர்வதேச கடற்பரப்பில் நங்கூரமிட்டு நின்றதாகவும், ஆனால் இலங்கை அரசாங்கம் தேசிய தலைவர் அவர்களை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு மறுத்துவிட்டது என்று சொல்லியும் விமல் வீரவன்ச சொல்லி வச்சிருக்கின்றார். அதே வேளையில் இன்னும் சில கருத்துக்களும் சொல்லி வச்சிருக்காரு என்று சொன்னால், இந்தியா, சைனா, அமெரிக்கா, பிரிட்டன் இந்த எல்லா நாடுகளுமே வந்து தலைவரை வந்து உயிரோட தங்கள்கிட்ட தர சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்துதான் திரும்ப. ஆனால் இலங்கை அரசாங்கம் வந்து மறுத்துட்டுதான் என்று சொல்லி வச்சுக்கிறார். ஏன் இந்த நாடுகள் எல்லாம் தலைவரை வந்து தங்கள்கிட்ட தர சொல்லி கேட்டதென்றாலாம், இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான நோக்கம் இருக்காம. அது என்னன்னு சொன்னா, தமிழர்களுக்கு ஒரு நாட்டை பிரித்து கொடுக்கணும், இலங்கையில வந்து தமிழீழத்தை உருவாக்கணும் என்றதானாம் இந்த நாடுகள் எல்லாத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி விமல் வீரவன்ச சொல்லி வச்சிருக்கிறார். விமல் வீரவன்ச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளும் பிரபாகரனை உயிருடன் கோரின. பிரிவினைவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கம் மேற்குலக நாடுகளிடம் இருக்கவில்லை. தமிழீழத்துக்காகவே உலக நாடுகளும் குரல் கொடுத்தன. இலங்கையில் தமிழீழத்தை உருவாக்க பெரிய பிரித்தானியா முன்னெடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தன என்று சொல்லி வச்சிருக்கார் விமல் வீரவன்ச. இலங்கை தீவில் வந்து தமிழீழம் என்ற ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்கு பெரிய பிரித்தானியா முயற்சி செய்து என்று சொல்லி விமல் வீரவன்ச சொல்லி வச்சிருக்கார். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. பிரித்தானியா நினைச்சிருந்தா எப்பயோ எங்களுக்கு ஒரு நாட்டை பிரித்து தந்திருக்கலாம் என்று தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர, அப்படி தருவதற்கான எந்த ஒரு முயற்சியை வந்து பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஒருவேளை இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது ஒரு மூலையில் இலங்கை என்ற ஒரு நாடு இருக்கும் போலக்கு அந்த நாட்டில் போயிட்டு பிரிக்கிறதுக்கான முயற்சி ஏதாவது பிரித்தானியா செய்திச்சோ என்னவோ தெரியாது. ஆனால் அந்த இந்தியாவுக்கு கீழே இருக்கிற அந்த இலங்கையில் வந்து அப்படியான முயற்சி மேற்கொண்ட மாதிரி நாங்கள்டா கேள்விப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் விமல் வீரவன்ச இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி வச்சிருக்கார். ஒருவேளை தமிழீழம் என்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருந்தா அந்த நாடு வந்து இஸ்ரேல் மாதிரி வளர்ந்திருக்குமாம். மறுபக்கம் தென்னிலங்கை வந்து காசா மாதிரி ஆகியிருக்குமாம். அதாவது இப்ப இஸ்ரேலிய அரசாங்கம் வந்து காசா மேல தாக்குதல் நடத்துற மாதிரி தமிழீழ அரசும் வந்து சிங்கள பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தி சுடுகாடு ஆக்கியிருக்கும். தங்களுக்கும் காசாவினுடைய நிலைமை வந்திருக்கும் என்று சொல்லி விமல் வீரவன்ச சொல்லி இருக்கின்றார். எவ்வளவு காலத்துக்கு தான் இந்த கதையை வச்சு உருட்டுவீங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த கதையை நீங்க மட்டும் நம்புறதும் இல்லாமல் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சிங்கள இளைஞர் யுவதிகளுக்கும் இதே கருத்தை தான் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கருத்தை வந்து நீங்க உங்களோட மூளை கெடுக்காக்கும் முதல் அந்த கருத்து உண்மையா பொய்யா, சரியா நியாயமா என்று சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி செய்யணும். அதை விட்டுட்டு பொய்யான கருத்துக்களை மூளையில வச்சுக்கிறதும் இல்லாமல் அதையே தொடர்ந்து பரப்பி கொண்டு வந்தா நாட்டில் பிரிவினவாதம் பெறாம வேறு என்ன வரும்? தமிழ் மக்களை பற்றின ஒரு புரிந்துணர்வு வந்து சிங்கள மக்களுக்கு எந்த காலத்திலுமே வரப்போறதே இல்லை. ஏனென்று சொன்னா, சிங்கள அரசியல் தலைவர்கள் விமல் வீரவன்ச மட்டும் இல்லை, பெரும்பாலான சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு இதே மனநிலைமை தான். தமிழர்களை பற்றின ஒரு சட்டியான புரிந்துணர்வு கிடையாது. தமிழ் மக்களுடைய போராட்டம் எப்படி உருவானது, அதனுடைய நோக்கம் என்ன, அதை உருவாகிறதுக்கான பின்னணி காரணங்கள் என்ன, இது மாதிரியான எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் எந்த விதமான ஒரு புரிந்துணர்வும் வந்து சிங்கள தலைவர்களுக்கு கிடையாது. இப்படி தமிழ் மக்கள் பற்றி பிழையான ஒரு கருத்தை தங்கட மூலையில வச்சுக்கிறதும் இல்லாமல் அதை தொடர்ந்து வந்து சிங்கள மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தா எப்படி நாட்டில் வந்து இனங்களுக்கு இடையில ஒற்றுமை வரும்? எப்படி நாட்டில் வந்து அமைதி வரும்? எப்படி சிங்கள மக்களுக்கு தமிழ் மக்கள் பற்றின ஒரு புரிந்துணர்வு வராது. இருந்தாலும் கூட விமல் வீரவன்ச சொன்னதில் ஒரு பாதி உண்மை இருக்கு. என்னன்னு சொன்னா, தமிழர்களுக்கு ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருந்தா, அதாவது தமிழீழம் உருவாக்கப்பட்டிருந்தா அது இஸ்ரேல் போல வளர்ந்திருக்கும் என்று சொல்லியிருக்கார். இஸ்ரேல் என்ன இஸ்ரேல், அதை விட வேகமா, அதை விட சிறப்பாக நாங்கள் வளர்ந்திருப்போம். அதை விட மிகச்சிறந்த ஒரு நாடாக நாங்கள் வளர்ந்திருப்போம். கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் கலை கலாச்சாரத்திலையும் என்று சொல்லி அந்த நாடு மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கும். உலகத்திலே ஒரு சிறந்த நாடாக அந்த நாடு வளர்ந்திருக்கும், நிச்சயமாக வளர்ந்திருக்கும். அப்படி ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரியான போத கலாச்சாரம் இருந்திருக்காது, லஞ்ச ஊழல் கலாச்சாரம் இருந்திருக்காது, சமூக சீரழிவுகள் இருந்திருக்காது, சமூக குற்றங்கள் இருந்திருக்காது. இது எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நல்ல மக்கள், நல்ல குடிமக்கள் வாழக்கூடிய மிகச்சிறந்த நாடாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு பிரிவினவாத கருத்து கிடையாது. விமல் வீரவன்ச சொன்னதுக்கான ஒரு பதில் மட்டும்தான். அதே நேரம் தென்னிலங்கை வந்து காசா பகுதி மாதிரி ஆக்கப்பட்டிருக்கும்ன்றது ஒரு பொய்க்கதை. ஏன்னு சொன்னா, தமிழ் மக்களுக்கோ இயக்கத்துக்கோ வந்து அங்கங்க போய் ஆக்கிரமிக்கணும், வேறு இடங்கள் எல்லாத்தையும் போய் பிடிக்கணும், மற்ற இனங்களை போய் குழப்பணும் என்று சொல்லி எந்த விதமான நோக்கம் எந்த காலத்திலுமே இருந்ததே கிடையவே
கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளவே மாட்டீங்க. இதை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு 200 வருஷம் தேவைப்படும். ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லத்தான் விடும். ஒரு நாளுமே இயக்கத்துக்கோ சரி, தமிழ் மக்களுக்கோ சரி, இந்த மாதிரியான நோக்கம் கிட்டேயவே கிடையாது. எங்கட பாட்டில் வாழ விடுங்கோ, நாங்கள் எங்கட பகுதியில் வந்து நிம்மதியாக எங்கட பாட்டில் வாழ்ந்துட்டு போகிறோம். இதுதான் காலங்காலமாக தமிழ் மக்களின் கோரிக்கையை தவிர மற்றபடி அங்கே போய் ஆக்கிரமிக்கணும், இங்கே போய் ஆக்கிரமிக்கணும், அவையின் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி எந்த விதமான நோக்கமுமே கிடையாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் மக்களை வந்து தனியாக விட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு சோழியும் இல்லாமல் அவர்கள் தங்களை தாங்களே முன்னேற்றதிலையும் தங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றதிலையும் தங்களை வந்து வாழ்க்கையை மேம்படுத்துறதுல தான் பயங்கர பிஸியாக இருப்பினோம். அதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பினமே தவிர அடுத்தவர்கள பிஸ்னஸுக்குள்ளே போயிட்டு மூக்க நுழைக்கிற வேலை வந்து தமிழாக்களுக்கு எந்த காலத்திலுமே கிடையாது. இந்த மாதிரி தமிழ் மக்களை பற்றி ஒரு பிள்ளையான புரிந்துணர்வு தான் பெரும்பாலான சிங்கள தலைவர்களுக்கு இருக்கு. எல்லா தவறுகளும் வந்து சிங்கள அரசியல்வாதிகள் இருந்தான் ஆரம்பிக்குது. ஏன்னு சொன்னா அவைண்ட மூலையில வந்து இப்படியான செய்திகள்லாம் வந்து பதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் சிங்கள மக்களும் தமிழ் மக்களை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த சிங்கள அரசியல்வாதிகள் கொடுக்க மாட்டினோம். இவையை வந்து நடுவில் நந்தி மாதிரி குந்தி இருந்தோண்டு இந்த ரெண்டு தரப்பையும் வந்து பிரிச்சு கொண்டுதான் இருப்பினோம். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டு வருது. விமல் வீரவன்ச ஒரு பக்கம் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பிஜித ஹேரத் எம்பி இன்னும் ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். அது வந்து பாராட்டி வரவேற்கக்கூடிய ஒரு கருத்து. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, போரிலே கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுகின்ற உரிமை தமிழ் மக்களுக்கு இருக்கு. அவர்களை நினைவு கூற விடுங்கோ. அவர்கள் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா அதை அப்படியே விடுங்க, அதில் போய் தலையிட வேண்டாம். சம்பூரில் போலீசார் நடந்து கொண்ட விதம் வந்து கண்டிக்கத்தக்கது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அப்படியெல்லாம் தமிழ் மக்களை வந்து நடத்த வேண்டாம். அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு என்று சொல்லியிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பிஜித ஹேரத் எம்பி. உண்மையிலேயே இது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. பிஜித ஹேரத் எம்பி அவர்களுக்கு மிக்க நன்றி. பெரும்பாலான சிங்கள அரசியல் தலைவர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கும் போது அங்கங்க 1-2 சிங்கள அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களை உண்மையாக புரிஞ்சு கொள்றதும் தமிழ் மக்கள் சார்பாக கதைக்கிறதும் உண்மையிலேயே ஒரு ஆறுதலான விஷயம். இந்த மாதிரி 4 பேர் இருக்க போய்த்தான் நாட்டில் மழை பெய்யுது. இயக்கத்தை வந்து இந்தியா மீண்டும் தடை செய்திருக்கு. அந்த தடையை இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீடிச்சிருக்குது. இயக்கத்தை இந்தியா தடை செய்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. அந்த தடையை நீக்கினா தான் நாங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அதிசயப்படணும். எனவே தடை செய்கிறது வந்து காலங்காலமாக நடந்து கொண்டு வர விஷயம்தான். அதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அதுக்கு சொன்ன காரணம் தான், ஒரு காரணத்தை சொல்லித்தான் அந்த தடையை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி இந்தியா அறிவிச்சிருக்குது. அந்த காரணம் என்னென்னு சொன்னால், இயக்கம் வந்து இப்போவும் செயல்பாட்டில் இருக்குதாம். இப்போவும் ரகசியமாக வந்து நாட்டை அமைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்களாம், அதுக்கான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றார்களாம், அதுக்கான நிதி திரட்டலில் ஈடுபடுகின்றார்களாம் என்று சொல்லி அதனால தடை செய்கிறோம் என்று சொல்லி இந்தியா அறிவிச்சிருக்குது. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு தெரியல, யார் அந்த இயக்கம் என்று தெரியல. ஏன்னு சொன்னால் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்துகிறதோ அல்ல திரும்ப ஆயுதங்களை தூக்குற மாதிரி ஒரு எண்ணம் தமிழ் மக்களுக்கு கிடையவே கிடையாதுன்றது இந்தியாவுக்கு நல்ல வடிவாக தெளிவாக தெரியும். தமிழ் மக்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள், அந்த போராட்டம் முடிஞ்சு போச்சு. தமிழ் மக்களுடைய அந்த போர் மாறையிலே தவிர போராட்ட வடிவம் வந்து மாறிட்டுது. அது முதல் வேறொரு போராட்டம், அறவழி போராட்டம் நடத்தினோம், அது சரி வரல. அப்புறம் ஆயுத போராட்டம் நடத்தினோம், அதை உலக நாடுகள்லாம் சேர்ந்து அழிச்சு ஒழிச்சிங்கள், அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து திரும்பவும் ஜனநாயக வழி போராட்டம், அறிவு வழி போராட்டம் என்று சொல்லி தமிழ் மக்களுடைய போராட்டம் போய்கொண்டிருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு வந்து நல்ல வடிவாக தெளிவாக தெரியும். நாங்கள் எல்லாம் இதுக்கு வீடியோ எல்லாம் போட்டு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்தியா வேணுமென்று தான் அங்கே ரகசியமான ஆட்சேர்ப்பு நடக்குது, ரகசியமாக காசு சேர்க்கினோம், ரகசியமாக கூட்டம் போடினோம் என்று சொல்லி சும்மா 4 காரணங்களை சொல்லி தடை செய்து வச்சிருக்குது. தடையை போடுறதுக்கான காரணங்களாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கே தவிர அதில் எந்த விதமான உண்மையும் இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கணும், திரும்பவும் ஒரு ஆயுத போராட்டம் நோக்கி போறேன் என்று சொல்லி அது இந்தியாவுக்கும் நல்ல வடிவாக தெளிவாக தெரியும். தெரிஞ்சுதான் இப்படியான கருத்துக்களை சொல்லி வச்சிருக்கணும். எனவே அதுக்கு போயிட்டு கருத்து சொல்றதுலையோ விளக்கம் சொல்றதுலையோ எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும். நல்லது அன்பான உறவுகளை, இன்றைக்கு அவ்வளவுதான் செய்திகள். இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.